ஒரு கிராமத்தில் சாமுவேல் என்ற விசுவாசி இருந்தான். அவன் தேவனை நேசிச்சான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை முழுக்க பிரச்சனை. வேலை இல்லை, கடன் அதிகம், வீட்டில் நோய். ஒவ்வொரு நாளும் இப்படியே சொல்லிக்கொண்டு இருந்தான். என்ன பண்ண, சூழ்நிலை இப்படித்தான் இருக்கு. அவன் ஜெபிச்சான். ஆனால் அது மூளையிலிருந்து வந்த ஜெபம். கண்கள் காண்பதை பார்த்து சூழ்நிலை நினைத்து ஜெபிச்சான். பணம் இல்லை, வேலை கிடைக்காது, மாற்றம் வராது. இவையெல்லாம் அவன் நாவிலிருந்து தினமும் வந்து கொண்டிருந்தது. விசுவாசம் இருந்தது, ஆனால் அது இதயத்தில் இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு போதனையை கேட்டான். அதில் இந்த வசனம் சொல்லப்பட்டது: மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். யூதா 1:20. அப்போதுதான் அவனுக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. நான் ஜெபிக்கிறேன், என் ஆவி ஜெபிக்கலையே. அடுத்த நாளிலிருந்து சாமுவேல் மாற ஆரம்பித்தான். தேவனுடைய வார்த்தையை தினமும் தியானிக்க ஆரம்பித்தான். சூழ்நிலையை பார்க்கல, வாக்குத்தத்தத்தை மட்டும் பார்த்தான். வார்த்தை அவன் ஆவிக்குள்ளே போனது. அவனுக்கு தெரியாமலேயே விசுவாசம் தானாக வளர ஆரம்பித்தது. இப்போது அவன் சொல்லும் வார்த்தைகள் மாறிப்போச்சு. முன்னே சொன்னான், எனக்கு முடியாது, இப்ப எல்லாம் செய்ய எனக்கு பலம் தருகிறார் கிறிஸ்து. அவன் மலையை பார்த்து பேசினான், பிரச்சனையை பார்த்து பயப்படவில்லை. மார்க் 11:23 போல விசுவாசத்தோடு பேசினான். ஆவியிலே ஜெபம் பண்ணினான். அதன் பிறகு அவன் அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் சொல்லுவான், இது என் ஆவிக்குரிய பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கு. அவனுடைய விசுவாசம் இன்னும் பலமாகியது. சில நாட்களுக்கு பிறகு வேலை வந்தது, கடன் தீர ஆரம்பித்தது, வீட்டில் சமாதானம் திரும்பியது. சாமுவேலை இப்போ புரிந்து கொண்டான். விசுவாசம் மூளையில் பிறக்காது, அது இதயத்தில் பிறக்கும். அது நாவினால் அறிக்கை செய்யப்பட வேண்டும், ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாமுவேல் மாதிரியே உங்களுக்கு கடன் பிரச்சனையா, வேலை இல்லையா, வியாதியா, கவலையை விடுங்க. முதல்ல உங்களுக்கு ஏற்ற பிரச்சனைக்குரிய வார்த்தைகளை எடுங்க, அதை நாவினால் அறிக்கை செய்யுங்க, அந்நிய பாஷையில ஜெபிங்க. உங்களுக்கு அற்புதம் நிச்சயமாய் நடந்துரும். விசுவாசிக்கிறவர் ஆமென் என்று கமெண்ட் போடுங்க. இது போன்ற சத்தியத்தை அறிந்து கொள்ள WFP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.